திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்குத் தருவேன் கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் இல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடன் நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் இணைந்து உலக அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் வணங்குமுறை குருநாதர் திண்டுக்கல் சுந்தரஜெய அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சிவாதிக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உதாரண ஜாதகம் பிளஸ் சசயோகம். இந்த யோகம் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சசயோகத்தை பற்றி பிரம்ம ரிஷி வாக்கியம் என்ற நூல்ல கொடுத்திருக்கான். லக்னத்துக்காவது அல்லது சந்திரனுக்காவது கேந்திரத்தில் ஆயுள் காரணம் அடிமை காரணமான சனி ஆட்சியிலாவது உச்சத்திலாவது இருந்து சுபர் சம்பந்தம் பெற்றால் சசயோகம் ஏற்படும். சசயோகத்தின் பலன்கள் சர்வ சன ஸ்லாக்கியன் என்றால் எல்லாருக்கும் தெரிந்தவன் என்ற அர்த்தம், எல்லாரோடும் பழக்கம் உள்ளவன் என்ற அர்த்தம். புரியுதுங்களா? சர்வ சனத்திற்கும் பிரியமானவன் என்ற அர்த்தம். அடிமையுள்ளவன், அடிமையுடையவன் என்றால் யாரோ அதில் வேலை செய்யக்கூடியவன், கிராமத்து அதிகாரி, பலவான், ஒரு மணியாளர் ஆகணும், வார்டு கவுன்சிலர் ஆகணும், மெம்பர் ஆகணும், பேரூராட்சி தலைவர் ஆகணும். இதெல்லாம் என்ன இருக்கணும்? சசயோகம் இருக்கணும். புரியுதுங்களா? ராஜானுக்கு சமமானவன், கெட்ட நடத்தையுள்ளவன், பலதார விருப்பமுடையவன், பிறர் தனத்தை அககரிப்பவன், ஆயினும் சவுக்கியமுடையவன். தனி பலம் பெறும்போது கெட்ட குணங்களும் உண்டு அப்படின்னு பிரம்ம ரிஷி வாக்கியம் சொல்லுது. சசயோகம் தனியோகமானால் ஏற்படக்கூடிய யோகம். இந்த யோகம் நம்ம நவகிரகங்கள்ல சனி பகவான் அப்படின்னாலே பாப கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகம், கடுமையான தண்டனைகள் கொடுக்கக்கூடியது. ஒரு ஜாதகர் செய்த வினைகளுக்கேற்ப தண்டித்து அவர்களை நன்னிலைக்கு கொண்டு வரக்கூடியது, தண்டித்து திருத்தக்கூடிய கிரகம் சொல்றோம். இப்ப இந்த கிரகம் நமக்கு எப்படி சார் யோகத்தை கொடுக்கும்? தனியோகமானாலே துன்பம் அப்படிங்கிற நிலையில இவர் யோகத்தை கொடுப்பாரா? இவர்னால யோகம் ஏற்படுமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுவது சகசமே. இப்ப சசயோகம் எந்த மாதிரி செயல்படும்? அப்ப சனி பகவான் யார் அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். முன் ஜென்மத்தில் இந்த யோகம் அனுபவிக்க வேண்டும் என்றால் பெரிய பதவியில் இருந்து தன் வேலைக்காரர்களை நன்கு கவனித்ததால், கவனிக்கிறதுனா வேற மாதிரி அடுத்து எடுத்துக்கூடாது, புரியுதுங்களா? நல்லா கவனிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி, நன்கு கவனிப்பதால், அவங்களை நல்லா பார்த்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம பயனாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வேலைக்காரர்கள்ட்ட அதிக வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி கொடுக்காம ஏமாத்தினா சசயோகம் பங்கம் வரும், சசயோகம் பங்கம் வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரி, பஞ்சமகா புருஷர்களில் ஒருவரான சனி பகவான் அளிப்பது சசயோகம். சனியானவர் லக்கணத்துக்கு கேந்திரங்களில் ஆட்சியும் உச்சமும், லக்கணத்துக்கோ சந்திரனுக்கோ கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று பஞ்சமகா புருஷர்களில் மற்ற 4 பேரையும் விட சனிக்கு சற்று கூடுதல் நுணுக்கம் தேவைப்படுகிறது. காரணம், செவ்வாய் பொது பாவர் என்றாலும் சனியோ பாவத்தன்மை காட்டுவதில் விற்பனர்.
கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அளிப்பதற்காகவே சனி உள்ளார் என்று கூறப்படுவதுண்டு. அப்படி இருக்கையிலே எப்படி சனி பகவான் யோகத்தை செய்வார்? அவர் நீதிமான் என்று சொல்கிறோம். அவர் எப்படி யோகத்தை செய்வார் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். புரியுதுங்களா? இப்ப சனி பகவான் யாரு? கர்மகாரகன், பிராப்த வினையை ஊட்டக்கூடியவன். பிராப்த வினையை ஊட்டக்கூடியவன். நம்முடைய 10ஆம் ஜாதகத்துல காலபுருஷனுக்கு நல்லா யோசிங்க. காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி அவரே. சனீஸ்வரனை கண்டு நம்ம பயப்படுறோம், அவர் கெடுதல் செய்வாருங்கிறோம். ஆனா நீங்க தினமும் செயல்படக்கூடிய செயல்பாட்டுக்கும் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திற்கும், ஒரு ஆன்மா பெறக்கூடிய லாபத்திற்கு அதிபதி யாருட்டு இருக்கு? அந்த வீடு யாருட்டு இருக்கு? நல்லா யோசிங்க. மேசத்திற்கு பாதகம் என்று சொல்கிறோம் கும்பத்தை. அந்த வீட்டுக்கு அதிபதி சனி பகவான். மேசத்துக்கு மட்டுமல்லங்க, காலபுருஷ தத்துவப்படி பேராசை, அதாவது அளவுக்கு மீறிய ஆசை என்பது கட்டாயம் துன்பத்தில் போய் முடியும் என்பது. ஏன்னா அதை கொடுக்கணும் அப்படின்னாலே சனீஸ்வரனுடைய கருணை வேண்டும். நீங்க உங்களுக்கு எந்த லக்கணம் வேணாலும் 11வது லக்கணமா வரட்டு, அங்க நின்று காலபுருஷ தத்துவப்படி கொடுப்பவர் யார்? இது எப்படி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, இப்ப ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தலைமை அலுவலகம் இருக்கும். இந்த தலைமை அலுவலகத்துல எல்லா ரேஷன் கடைக்கும் பொருள் அனுப்பி வைக்கிற கடைக்காரர் யாரு? ஒருத்தர் இருப்பார் இல்லவா சார்? அதுக்கு ஒரு அதிகாரி இருப்பார் இல்லவா? ஆமா சார். அந்த எல்லா ரேஷன் கடைக்கும் இன்ன பொருள்னு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருப்பார் இல்லவா? அந்த அதிகாரி போலதான் சனி பகவான். காலபுருஷ தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். டோட்டலா 11ஆம் இடத்துக்கு அதிபதி அவரு. நீங்க, நான் விருச்சிக லக்னம், எனக்கு 11ஆம் அதிபதி யாரு? புதன். ஏன் ரேஷன் கடையில் உள்ள ஆளாருன்னா புதன். இப்ப புரியுதா சார்? புரியுது. தலைமை அதிகாரி அவர் தான். அவர்கிட்ட இருந்து வாங்கிதான் புதன் எனக்கு கொடுத்தாகணும். புரியுதுங்களா? இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு கட்டுப்படாம எதுவுமே கிடையாது. டோட்டல் சர்வாதிகாரி அவரு. அவர்கிட்ட இருந்து வாங்கிதான் புதன் எனக்கு கொடுத்தாகணும். எந்த இப்போ லக்னத்தை நம்ம காலபுருஷ லக்னம் செவ்வாயின்னு சொல்றோம், மேசம். எனக்கு லக்னம் விருச்சகமா இருந்தாலும் உயிர் நின்று செயல்படையில மேசத்தில் நின்றுதான் செயல்படும். எனக்கு அதிகாரியா வந்திருக்கக்கூடிய லக்னம் விருச்சகம், அதனுடைய தன்மை விருச்சகம். ஆனா அது எல்லாத்துடைய கட்டுப்பாடு எங்க இருக்கும்? மேசத்துல. காலபுருஷ தத்துவத்தை விளங்கிக் கொள்வது சற்று கஷ்டம்தான். ஆனா அது ஒவ்வொரு உதாரணத்தை சிந்திச்சு பார்த்தா, காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் நமக்கு ஒரு ஒரு தீர்வு கொடுக்காம, அந்த இடத்துக்கு அதிபதி தொடர்பு இல்லாம நமக்கு அது நடக்காது. அந்த கிரகம் சம்மதிக்காம நடக்காது. ஏழாம் அதிபதி எப்படித்தான் நமக்கு நல்லா இருக்கட்டும், நல்லா சூப்பரா இருக்கட்டும் சார். ஆனா காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஒருத்தருக்கு நல்லா அமையாம மனைவி மூலம் சந்தோஷமும் காமமும் கிடைக்காது. உங்களுக்கு 7ஆம் அதிபதி எவ்வளவுதான் நல்லா இருக்கட்டும், உங்க லக்னத்திற்கு எப்படி சுக்கிரன் கெட்டு போன ஒருத்தருக்கு கிடைக்குமா? சந்தோஷம் கிடைக்குமா? 8ஆம் விசில் இவருக்கு ப்ரமோட் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ காலபுருஷ தத்துவத்தை இணைச்சுதான் பலன் பார்க்கணும். இப்ப சனீஸ்வரன் அப்படின்னா யாரு? கர்மாவுக்கு அதிபதி. நித்திய செயல்பாடு, நம்முடைய நித்திய செயல்பாடு, தினமும் நாம் செயல்படக்கூடிய அனைத்து செயல்பாட்டுகளுக்கும் அதிபதி யாரு அப்படின்னா யாரு? சனி பகவான். சனி பகவான் தான். அவர் இல்லாம நித்திய செயல்பாடுகள்
இல்லை. அப்போ இவரு நமக்கு ஒரு யோகத்தை கொடுக்கிறார். இவர் நம்ம ஜாதகத்துல கேந்திரத்துல பலம் பெற்றிருக்கார், லக்கணத்துக்கு சுபனாகி அவரை சுபகிரகம் பார்த்திருக்காருன்னா, நம்முடைய இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிராப்த கர்மா நமக்கு நல்ல முறையில் இருக்குதுன்னு அர்த்தம். பிராப்த கர்மா நல்லா செயல்படுதுன்னு அர்த்தம். நீங்க அன்றாட செய்யக்கூடிய வேலைகள், செயல்பாடுகள் எல்லாத்துலயும் சிறப்பு கொடுக்கும்னு அர்த்தம். இந்த அமைப்பு நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய பிராப்தமும் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வந்துட்டாருன்னா, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள்ல துரிதம் இருக்கும், நல்லா இருக்கும், பாராட்டுகள் பெறுவீங்க, உயர் பதவியை பெறுவீங்கன்னு அர்த்தம். ஆனா சாமானியமா அப்படி கணக்கு போட்ட முடியாது. ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவருடைய தன்மையை பார்க்கணும். ஏன்னா கர்மகாரகன் நீதிமான் அல்லவா. இப்படி நவகிரகத்துல குரு பகவான் கொஞ்சம் தோஷம் பெற்றாலே நான் நல்லது செய்ய மாட்டேன்னு போய் படுத்துக்குவாரோ, சனீஸ்வரனும் தேடி பிடிச்சி இவங்கிட்ட எங்காவது ஒரு குறை உள்ளதா என்று சோதிக்காமல் நல்லது கிடைக்காது. இவர்கிட்ட இருந்து நல்லதை வாங்குறது ரொம்ப கஷ்டம். சுக்கிர பகவான் இருந்து ஈஸியா கொடுத்துட்றாரு. சந்திரன் கூட பலம் பெற்றா கொடுத்துட்றாரு. ஆனா சனீஸ்வரன் இருந்து நன்மையை வாங்குவது என்பது நீதிப்படியும் தர்மப்படியும் இருக்கிறான் என்றால்தான் கிடைக்கும். இல்லைன்னா ஆப்பையை வரை வச்சுட்டு போயிடுவார். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும் இவர்கிட்ட வாங்குறது. அதனால சனி கொடுப்பது எப்பவுமே நிற்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இந்த படமெல்லாம் பாக்குறீங்க. இந்த படமெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நான் பாடத்திட்டத்தில் காட்சிக்கிறேன். உங்களுடைய பிராப்தத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய மனதுக்கு ஊட்டக்கூடியவர் சனி பகவான். உங்களுடைய மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர். மனதில் நெருடல்களையும் அதே சமயத்தில் மனதில் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் 10ஆம் பாகமான மகரத்தில் இருந்து அதற்கு நேர் எதிர்பாகமான மனோஸ்தானத்திற்கு ஊட்டுகிறார். அவர் தான் வெளி மனசுக்கு இப்போ நீங்க அன்றாட செய்யற செயல்பாடுகள் ஒன்றின் மேல் ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஆசையை கொடுக்கறதே வெளிமனது தான் அந்த ஆசைக்குள்ள போகுது. அது கொடுக்கறது யாரு? சனி பகவான் தான். பிராப்த கர்மா. அந்த பிராப்த கர்மாவை ஊட்டக்கூடிய சனி பகவான். இவருடைய காரத்துவங்கள் என்ன சொன்னோம்? அனாரோக்கியம், தொல்லைகள், இடையூறு, குதிரை, யானை, தோல், வருமானம், திட்டம், மனக்கவலை, பெண் பணியால், கழுதைகள், இதெல்லாம் நம்முடைய சனி பகவானுடைய காரகத்துவம். துக்கம், மரணம், ஸ்ரீசௌக்கியம், பெண் பணியால், கழுதைகள், ஜாதி பிரதிஷ்டம், விசித்திர மனிதன், அங்கஹீனன், வனப்பகுதியை குறிக்கக்கூடியது, காற்றை குறிக்கக்கூடியது, தர்மத்தை குறிக்கக்கூடியது, எஜமானை குறிக்கக்கூடியது, ஆயில், நபுஷகன், அலி. நபுஷகன் என்றால் அலி. கீழ்ஜாதியில் பிறத்தல், பறவைகள், துரோகாணி. துரோகனின் என்ன? 3 புனித வேள்வி தீ. திரேதாக்னி அப்படின்னு என்ன? 3 புனித வேள்வியில் செய்யக்கூடிய தீ. பணியாளர்களின் கடமைகள், ஒவ்வாத செயல்கள், ஆண்மையின்மை, பொய் பேசுதல், நீடித்த விருப்பம், காற்று, முதுமை, வெறுப்பு, முயற்சி, கீழ்த்தரமான பெண்ணுக்கு பிறந்தவன், தவறான வழியில் பிறந்த குழந்தை, விதவையின் முறை தவறிய நடத்தை தவறிய குழந்தை, அழுக்கு ஆடை, கெட்ட எண்ணம், துஷ்டனோடு நட்பு, கருப்பு நிறம், பாவம், குரூரம், சாம்பல், கருநிற தானியங்கள், இரத்தின கற்கள், இரும்பு, தயாள குணம், சூத்திரன், பரோபகாரம், இரவு நேர பிதிர்காரகன், இதர ஜாதி நடைமுறைகளை அறிந்து கொள்ளுதல், நொண்டி, கொடியவன், கம்பளி துணி, மேற்கு நோக்கிய முகம், ஆயுள் நீடிக்க வேண்டிய பரிகாரங்கள் அனைத்தும் சனி பகவான் தான் காரகத்துவம். கீழ் நோக்கிய பார்வை. சில பேர் இப்படியே பார்த்துட்டு போவாங்க, பார்த்தீங்களா? இப்படியே பார்த்துட்டு போவாங்க. இந்த பார்வை இப்படித்தான் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு சனி பலமா இருக்குன்னு அர்த்தம். கண்ணோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கீழ் நோக்கிய பார்வை, விவசாயம், ஆயுத சாலை நிர்வாகம், தயாதிகள், வெளியுறவு, வடகிழக்கு திசையில் விருப்பம், நாகலோகம், கீழே விழுதல், யுத்த பூமியில் சஞ்சாரம், எலும்புகள், ஈயம், இங்க பாத்திரம்,
முரட்டு துணிச்சல், துருக்கி தேசத்தான், கிழிந்த ஆடை, எண்ணெய், எண்ணெய் தலையன், மரம், தாமச குணமுள்ள பிராமணன். தாமச கெட்ட பிராமணன், அவங்க இடத்துல யார் இருப்பா? சனீஸ்வரன் தான் இருப்பார். தாமச குணமுடைய பிராமணன் எப்பவுமே சாத்வீக குணமுடையனா இருக்கணும். தாமச குணமுள்ள பிராமணன், விஷபூமியில் அலைதல். எனக்கு இப்ப செஞ்சது படிச்சதுல இருந்து ஒரு நல்ல உதாரணம் கிடைச்சிருக்கு. கோயில சில பிரச்சனைகள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடி, அது ஒரு பிராமணரால் பிரச்சனை. அப்பதான் தெரியுது, இந்த காரகத்துவத்தை மறுபடியும் உள்ளுக்கு கொண்டு வரும்போது தெரியுது அவன் தாமச குணமுடையவன் தான். அப்ப எனக்கு இந்த இடைஞ்சல கொடுத்தது யாரு? எனக்கு நடக்கிற ஜென்மச்சரி. பகவான். எனக்கு அந்த பிரச்சனையே அவனாலதான் வந்தது. இப்ப தாமச குணமுடைய பிராமணன் காரகத்துவங்கில எனக்கு அந்த பிரச்சனையை கொடுத்தது அவன். அப்ப அந்த பிரச்சனையை கொடுத்தது அவன்னா எனக்கு எதனால அந்த பிரச்சனை வந்தது? ஜென்மச்சனி நடக்கிறதுனால வந்தது. அவனுக்கு வந்து என்ன பையன்? என்னை நான் நோவணும், உன்னை நான் நோவணும் அப்படின்னு நம்முடைய நடராஜ பத்துல வர மாதிரி நாம யாரையும் வந்து என்ன பையன்? இறைவனைத்தான் நோகணும், நம்ம விதியைத்தான் நோகணும். புரியுதுங்களா? தாமச குணமுள்ள பிராமணன், விஷபூமியில் அலைதல், மலைகள். பாருங்க இந்த காரகத்துவம் எப்படி பொருந்தது பாருங்க. நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, இந்த பிரச்சனை 7.5 சனி நடக்குது அப்படின்னா, சனி திசை நடக்குது அப்படின்னா, அப்ப நம்ம பலன் சொல்லும் போது அவங்க எச்சரிக்கை சொல்லலாம். இத்தனையும் மனப்பாடம் பண்ணி வைக்கிறது கஷ்டம். அதுதான் பிரச்சனை. கெட்ட பிராமணர்களால உனக்கு ஆபத்து வரப்போகுதியா, கஷ்டம் வரப்போகுதியா, கொஞ்சம் கவனமா இருக்கியா? தாமச குணமுள்ள பிராமணன்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாதையா? அவனால் பிரச்சனை வரும்போது ஒதுங்கி போயிரியா? சுப்பிரமணிய சார், எப்படி பலனை சேர்த்து சொல்லலாம் பாருங்க. உண்மை சார், உண்மை சார். பிராமணன் சாத்வீகமா இருக்கணும். தாமச குணமுள்ள பிராமணன் நம்ம இப்ப நம்ம பிடிச்சுக்கணும். நமக்கு சனி தெரியலையா, தாமச குணமுள்ள ஆள்கிட்ட கிட்டே நெருங்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப நம்ம இதனால் அவர்கள் சனீஸ்வரனுக்கு என்ன சொல்லுவோம்? கீழ் ஜாதியால், கீழான மக்களால் உனக்கு பிரச்சனை ஏற்படும், வேலைக்காரனால் பிரச்சனை ஏற்படும். சொல்லுவோமா சார்? சுப்பிரமணிய சார், இப்ப இந்த பாயிண்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? வேலைக்காரனால் மட்டுமல்ல, தாமச குணமுள்ள பிராமணனா இருந்தாலும் அவனால பிரச்சனை ஏற்படும். புரியுதுங்களா? புரியுது சார். அப்போ இதையெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். இவ்வளவு விஷயங்களை நம்ம யோசிக்கலாம். தாமச குணமுள்ள பிராமணன், விஷபூமியில் அலைதல், மலைகளில் சஞ்சாரம், நீடித்த பயம், வேட்டைக்காரன், அருவருப்பான முடி, முழுமையான ராஜ்யம், பயம், வெள்ளாடு, எருமை, காம இச்சை, கவர்ச்சியான உடையணிதல், யமன் வழிபாடு, நாய், திருட்டு, கல் நெஞ்சம், இவையே சனியின் காரகத்துவம். இத்தனை காரகத்துவத்தை எங்காவது பார்த்திருக்கிறீங்களா? ஆனா பொருந்தது சார். இவ்வளவு காரகத்துவங்களும் நீங்க நினைச்சீங்கன்னா பொருந்தது. இதனால எங்க பிரச்சனை வருதால், அதனாலதான் 7.5 சனியில விரோதம் வருது, 7.5 சனியில பிரச்சனை வருது. இதெல்லாம் 7.5 சனி தான் நமக்கு வருது. அப்போ இதையெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இவரு நமக்கு நன்மையை எப்படி செய்வார் அப்படிங்கிறத இப்ப கேள்வி. சசயோகத்துல பாவங்களில் முதன்மையான பாவகம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவகம். இந்த 10ஆம் பாவகம் 10ஆம் பாவகத்தில் நின்றுதான் என கேந்திரங்களில் வலிமையான கேந்திரம். அது உங்களுடைய செயல்பாடு நடக்கின்ற கேந்திரம். அதுக்கு சனீஸ்வரன் தான் அதிபதி. அங்கிருந்துதான் கர்மா ஊற்றார். அடுத்தது அந்த செயல்பாட்டுக்குரிய லாபத்தை தருகின்றவரும் அதே சனி பகவான் தான். அதாவது 11ஆம் பாவத்துக்கு நேரம் எதிர்பாவம் என்ன? அப்ப சனீஸ்வரன் உங்களுக்கு நல்லது செய்யணும்னா, லாபம் செய்யணும்னா எதை தூக்கி கணக்கு போட்டு செய்வார்? உங்களுடைய பூர்வ புண்ணியம் என்னவோ அது நல்லா இருந்தாதான் சனி சசயோகத்தை கொடுக்கும். பாயிண்ட் இப்ப வருதா சார்?
சனி பகவான் கேந்திரத்தில் ஆட்சியே பெற்றிருந்தாலும் 5ஆம் இடம் வலுக்காதவனுக்கு சனீஸ்வரன் நன்மை கிடைக்காது. எத்தனையோ சசயோக ஜாதகம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்குது, கஷ்டப்படுறாங்க. நம்ம சசயோகம் இருக்குது, யோகத்தை செய்யும் சொல்ல முடியாது. அதனாலதான் இதை போட்டிருக்கேன். புரியுதுங்களா சுப்பிரமணிய சார்? புரியுது சார், புரியுது சார். 5ஆம் பாவகம் வலுக்கவில்லை என்றால், பூர்வ புண்ணியம் இல்லை என்றால், சனீஸ்வரன் சசயோகத்தையே கொடுக்கிறா இருந்தாலும் கொடுக்க மாட்டார். நீங்க உடனே கேந்திர சந்திர கேந்திரத்திலும் அல்லது சக்கர கேந்திரத்திலும் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பதால் கட்டாயம் நீ சனி திசையில் நல்லா இருப்பான்னு சொல்லிட முடியாது. பெருசா வேலை செய்யாது. பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தாதான் சனீஸ்வரன் கொடுப்பார் சசயோகத்தை. 5ஆம் இடத்தை செக் பண்ணிக்கணும் சசயோகத்தை சொல்றதுக்கு முன்னாடி. நந்தகுமார் சார் புரியுதா? புரியுதுங்க ஐயா. இப்போ நம்ம சுத்தி தாமசம். எனவே பாவத்தின் ஒட்டுமொத்த குத்தகை பெற்றவரான சனி பகவான் யோகத்தை அளிப்பாரா? இல்ல, கேள்வியே எல்லாருக்கும் இருக்கு. சனீஸ்வரனால யோகம் கிடைக்குமா அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா பொறிக்கு எடுத்து கொடுப்பார். மற்ற 4 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரனை விட சற்றும் குறையாத வண்ணம் சனி பகவான் யோக பலனை அளிக்கவே செய்வார். எந்த வகையிலும் இவர்களுக்கு குறைவில்லாமல் தன்னுடைய யோகத்தை தன் குழந்தைகளுக்கு அளிக்கவே செய்வார். ஆனா எப்படின்னா பொறிக்கு எடுத்து கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். பொறிக்கு எடுத்துத்தான் கொடுப்பார். செல்வம், செல்வாக்கு, வசதியான வாழ்க்கை, அதிகாரம் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனா என்ன பிரச்சனைனா ஜாதகரின் குணம் பற்றி சொல்வதற்கு உறுதியான தன்மை இல்லை என்று நூல்கள் சொல்லுங்க. எல்லாம் சரி, ஆனா குணத்துக்கு அவர் எல்லாத்தையும் கொடுக்கிறார். அவர் கையில தான் வாங்கி சாப்பிடுறோம். அவர் தான் கொடுக்கிறார். அவர் தான் எல்லாம் சரி. ஆனா குணத்துல மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும். குணம் எப்போது சரியாக வரும்? அவர் நீதிமானாச்சே, ஏன் அந்த குணத்தை கொடுக்கிறார் என்றால், சுபகிரகத்தோடு சேர்ந்து சுபகிரகத்தோடு சேரும் பொழுதும் அல்லது கேதுவுடன் சேரும் பொழுதும், அதாவது குரு சனி சேர்க்கை, சனி கேது சேர்க்கை, இதெல்லாம் பெறும்போது மட்டும் அல்லது சனி வக்ரத்தில் இருக்கும்போது மட்டும் சனி பகவானுடைய குணத்தன்மை நேர்மையான நீதியான வழியில் செயல்படும். மற்றபடி வக்ரம் பெறாத சனி பகவானாக இருந்து இந்த சனி பகவான் சுக்கிரனோடு சேர்ந்தால் கூட குணத்தை கேரண்டி கொடுப்பதில்லை. குணத்தில் மாறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப யோகத்தை அளித்தாலும் அதுல குணம் கொஞ்சம் கேரண்டி கொடுப்பதற்கு இல்லை. சனி பகவான் அளித்த செல்வத்தை சனியாலேயே அளிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஏன் தெரியுமா? ரொம்ப பொறுக்கி எடுத்துத்தான் அவனிடத்தில் நீதி இருக்குது, தர்மம் இருக்குது, அவனுக்கு 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 அந்த பூர்வ புண்ணியத்தை பெற்றிருக்கிறான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணித்தான் கொடுக்கிறார். அதனால கொடுத்ததுதான். எப்படி ஈசனிடத்தில் வாங்கிய வரந்தான தவிர அதை அழிக்க முடியாத தவிர, அதுபோல சனீஸ்வரன் ஒருத்தருக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அதை அழிக்க முடியாது. அவ்வளவு பலம் மிகுந்த கிரகமாக சனி பகவானை சொல்லப்படுகிறது.